ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கேழ்வரகு மாவில் அப்படியே அடை வந்து சாஃப்டாக, அதாவது ரஃப்பாக ஆகிடும். நம்ம யூஸ்வலாக கேழ்வரகு மாவில் இதில் 2-3 டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நான் கிட்டத்தட்ட 1.5 கப், அதாவது இந்த கப்பில் 1.5 கப், நம்ம டம்ளர் சாதாரணமாக காஃபி குடிக்கிற டம்ளரில் 1.5 டம்ளர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் உரித்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 15-20 வெங்காயம் உரித்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பச்சை மிளகாய் நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி, உப்பு, தேங்காய் வந்து இது ஆப்ஷனல். இது கருவேப்பில்லை, கடுகு, ஜீரகம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஜீரக பொடி போட்டுக்கலாம். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுறவங்களும் இருக்காங்க. அது வந்து வாயில் தென்படும், நமக்கு கடிப்படும். அது வேண்டாங்கிறதுனால தான் நான் ஜீரகம் போட்டிருக்கேன். இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க போதும். கடுகு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கிக்கட்டும். வெங்காயம் நிறம் மாறுது பாருங்கள். வெங்காயம் நிறம் மாறினதோட நம்ம என்ன பண்ணணும்னா முருங்கைக்கீரை வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். முருங்கைக்கீரை கொஞ்சம் வதங்கட்டும். ஆக்சுவலாக பச்சையாக போடுறவங்களும் இருக்காங்க. முருங்கைக்கீரை இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயை போட்டுடுங்க. தேங்காயை போட்டு தேங்காய் ரொம்ப வதங்க வேண்டாம். ஒரு நிமிஷம் வதங்கினா கூட போதும். தேங்காய் ரொம்ப வதங்க வேண்டாம். ஒரு நிமிஷம் தேங்காயை வதக்கிட்டு அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இந்த மாவு வச்சுருக்கோம் இல்லையா, மாவை போட்டு அப்படியே இந்த லேசான சூட்டில் லேசாக ஒரு பெரட்டிக்கோங்க போதும். அதாவது இப்படி மாவு தொட்டிங்கன்னா மாவு லேசாக சூடாக இருந்ததுன்னா போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடாதீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டுட்டு பச்சை தண்ணி விட்டு பிசைகிறதுனாலும் பிசையலாம். நான் வந்து லேசாக வெதுன்னு வெந்நீர் வச்சுருக்கேன். அந்த சூடில் லேசாக முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து வதக்காமல் போடுறவங்களும் இருக்காங்க. வதக்கிட்டு போட்டால் அது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கையால் பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள், பூரிக்கு பிசைகிற மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது, சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ இதில் உப்பு வாயில் போட்டு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை எடுத்து நம்ம தட்டிடலாம். இப்போ இலையில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கோங்க. இலையில் லேசாக தண்ணியும் தெளிச்சுக்கணும். நமக்கு எந்த சைஸுக்கு வந்து உருண்டை அடை வேணுமோ அந்த சைஸ்க்கு வச்சுட்டு நம்ம வந்து கையில் பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுட்டு இப்படி வந்து தொட்டு நம்ம இந்த மாதிரி ஒரே மாதிரி ஈவனாக நம்ம வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். தண்ணி தொட்டுக்கிறதுனால இந்த ஓரம்லாம் வந்து நமக்கு வந்து விரியாமல் வரும். இப்போது நம்ம சும்மா அந்த இடத்துல 2 இடத்துல ஒரு ஹோல், இந்த மாதிரி ஹோல் போட்டு எண்ணெய் விட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக வேகும் அது. இப்போ தோசைக்கல் நம்ம வந்து சுட வச்சுட்டோம். இந்த அடை தட்டியிருக்கோம் இல்லையா, இதை நம்ம இப்படி கவுத்தரலாம். உடனே எடுக்க முடியாது, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து நீங்கள் எடுக்கலாம். அவ்வளோதான். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு நிமிஷம் விடுங்க. திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், எல்லா இடமும் வெந்துடுச்சு. இந்த கேழ்வரகு அடை இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வேகலைன்னா வயத்தை வலிக்கும். அதனால் நல்லா வெந்து தான் எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி எல்லா கேழ்வரகு அடையும் செய்து எடுத்துக்கலாம். அடுத்த அடையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லா அடையும் நம்ம செய்து எடுத்துப்போம். நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுதான் ரொம்ப செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.